ஓகே, இன் திஸ் வீடியோ நான் நேற்று எடுத்த ஒரு ட்ரேடோட பிரேக் டவுனாக தான் இருக்கும். ஓகே, ஸோ நான் இது என்னைக்கு எடுத்த ட்ரேட் அப்படின்னா கரெக்டாக 22 ஜூலை 2025 எடுத்த ட்ரேடு. அதுவும் அரவுண்ட் 8 இருக்கும், அரவுண்ட் 8 AM இன் நியூயார்க், 8 AM இன் நியூயார்க். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் எடுத்த ட்ரேட் அந்த டைமிங்கில் ஸ்கேல்ப் பண்ண ட்ரேட் தான். ஓகேவா, ஸோ இன் 4 ஹவர் we can see this FEG. ஓகேவா, எஃப்இஜிலேருந்து ப்ரைஸ் வந்து என்ன பண்ணுச்சு, இட்ஸ் லைக்லி டு கோ மேலே போணுச்சு. ஸோ இந்த கேண்டில் அப்போதைக்கு வரல, பிரிண்ட் ஆக கிடையாது. இந்த கேண்டில் தான் என்னோட ட்ரேட் எடுத்தேன். தட் இஸ் இந்த இடத்துல இருக்கு, ஐ வில் ஷோ யூ. ஸோ நான் இந்த 4 ஹவரில் எனக்கு கிடைச்சது இந்த FEG ப்ளஸ் இந்த இடத்துல SMT வித் சில்வர். ஸோ ஐ வில் ஷோ யூ. ஓகே, ஸோ நான் obviously it's a silver shot from these low to this low. It's a 4 hour SMT. ஓகேவா, அப்போ 1 மினிட்டுக்கு இது கொஞ்சம் நல்லாவே ஹோல்ட் ஆகும். ஸோ என்னோட ட்ரா ஆன் லிக்விடிட்டி இந்த ஹைஸ். ஓகேவா, ஏன்னா ஒய் பிகாஸ் அந்த அன்னைக்கு டேவோட ஓவரால் ஹை தான் அப்போதைக்கு ஹையாக இருக்குது. லோ ஆஃப் த டே வந்து லண்டனில் ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருந்தது. ஸோ அப்போ ஆப்வியஸ்லி ஹையை டேக்கன் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு லாஜிக். அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக நான் இதை ட்ரா ஆன் லிக்விடிட்டியாக வச்சுருந்தேன். ஸோ தட்ஸ் இட், வேற ஒன்றும் இல்லை. ஸோ சில்வர் சார்ட்டை ஓகே ஓரமாக போட்டுறேன். தென் ஐ கோ டு 50 மினிட். ஸோ இந்த 50 மினிட் சார்ட்டில் நான் நோட்டீஸ் பண்ண விஷயங்கள் அப்படின்னா ரொம்ப கம்மி. தட் இஸ் த ட்ரா ஆன் லிக்விடிட்டி. தென் நான் பார்த்தது இந்த ட்ரூ டே ஓப்பன் தான். ஆல்வேஸ் யூஸ் ட்ரூ டே ஓப்பன். இங்கே இருக்க ட்ரூ டே ஓப்பன். ஓகேவா, இந்த பிளாக் லைன் வந்து வேற ஒரு விஷயம் தான். அந்த பிளாக் லைன் நான் மாற்றிக்கிறேன், பிளாக் இன்டு ஒயிட். ஓகேவா, இந்த ஒயிட் லைன் வந்து வேற. ஸோ ட்ரூ டே ஓப்பன் அப்படிங்கிறது பிளாக் லைன், கரெக்டாக 12 AM. ஓகேவா, ஸோ இது SMT. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் வந்தது இந்த டைம் தான். ஒரு 7:30 AM இருக்கும், 7:30 7:45 AM தான் நான் வந்தேன். ஓகேவா, ஸோ நான் வந்த இடத்துல வந்து ப்ரைஸ் வந்து இந்த கேண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அரௌண்ட் ட்ரூ டே பக்கத்தில் போகிற மாதிரி இருந்தது. நான் பார்த்த ஒரே விஷயம், 4 ஹவர் FEGயில் பட்டு மார்க்கெட் இங்கே வந்து அரைச்சிது. சரி, ரைட்டு. ஸோ லண்டனில் வந்து லோ ஆஃப் த டே கிரியேட் பண்ணிட்டான் அப்படின்னு நான் நினச்சேன். ஓகேவா, ஆப்வியஸ்லி யூ கேன் யூஸ் இண்டிகேட்டர் டு ஃபைண்ட் லண்டன். திஸ் இஸ் ஏஷியா, திஸ் இஸ் லண்டன். லண்டன் என்ன ஆயிடுச்சு, லோ ஆஃப் த டே வந்து செட் பண்ண மாதிரி இருந்தது. ஸோ ட்ரூ டேவுக்கு மேலே ப்ரைஸ் போகவே இல்லை. ஸோ ட்ரூ டே ஓப்பன் ஆனிச்சு, ஃபுல்லாக கீழே தான் சுற்றுனுச்சு. ஸோ அதனாலவே நான் என்ன பண்ணேன், இன்னைக்கு டே ஃபுல்லாக தான் இருக்கும் அப்படின்னு ஆன்டிசிபேட் பண்ணேன். ஸோ ஐ ஜஸ்ட் கோ டு 1 மினிட். ஓகே, நவ் 1 மினிட் சார்ட்டில் இருக்கேன். ஸோ 1 மினிட் சார்ட்டில் சேம் தட். ஸோ இது அந்த ப்ரைஸ் ஆக்ஷன். ஓகேவா, ஸோ இது வந்து ட்ரூ டே ஓப்பன். ஸோ நான் ஆன்டிசிபேட் பண்ணது அப்படின்னா, நான் வந்தது இந்த இடத்துல வந்திருப்பேன் கைஸ், ஒரு 7:50க்கு அப்புறம். ஓகேவா, 7:45 சம்திங் வந்துட்டேன். ஸோ எனக்கு இந்த ட்ரூ டே ஓப்பனை தொடணும். ஒன்று ட்ரூ டே ஓப்பன் தொட்டு ப்ரைஸ் வந்து ரியாக்ட் பண்ணிட்டு திரும்பி பிரேக் பண்ணணும் அப்படின்னு நான் ஆன்டிசிபேட் பண்ணேன். ஸோ சேம் தட் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, கரெக்டாக 8 AM கேண்டில், கரெக்டாக 8 AM கேண்டில் 1 ஹவர் கேண்டில் புதுசாக ஓப்பன் ஆகும்ல, அந்த 1 ஹவர் கேண்டில் ஓப்பன் ஆகும்போது ப்ரைஸ் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, ஸ்ட்ரைட்டாக போய் ட்ரூ டேவை தொட்டுச்சு. ட்ரூ டேவை தொட்டுட்டு என்ன பண்ணுச்சு அப்படின்னா, லைக் பியர் கேண்டில்ஸ் 2 கொடுத்தது. ஸோ நான் ஆன்டிசிபேட் பண்ணது இந்த 8 AM கேண்டிலோட லோவுக்கு கீழே ப்ரைஸ் போணுச்சு அப்படின்னா, எஸ் நான் லாங் போயிடலாம் அப்படின்னு ஆன்டிசிபேட் பண்ணி வச்சிருந்தேன். பட் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அந்த இடத்துக்கு போகவே இல்லை. ஸோ அதுக்கு தான் இந்த லைன் நான் போட்டிருந்தேன். ஓகேவா, ஸோ பட் இந்த லைனை வந்து என்ன பண்ணுச்சு, மார்க்கெட் வந்து இந்த இடத்த தொடவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் நான் வெயிட் பண்ணேன். ட்ரூ டேவை பிரேக் பண்ணிருச்சு. ஸோ ட்ரூ டே ஓப்பனை வந்து என்ன பண்ணிருச்சு, பிரேக் பண்ணிருச்சு. பிரேக் வித் அ குட் FEG. ஸோ நான் ஆன்டிசிபேட் பண்ணது இந்த FEG ப்ரைஸ் வந்து ட்ரேடை போட்டுருவோம் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ அப்படியே SL வந்து அந்த கேண்டில், அந்த FEG கேண்டில் கீழே வச்சிடலாம் அப்படின்னு யோசித்தேன். ஸோ கரெக்டாக எனக்கு ட்ரிகர் ஆனது அப்படின்னா 8-9. ஓகேவா, 8-9க்கு வந்து ட்ரிகர் ஆனிச்சு. ஸோ நான் வந்து வச்ச டார்கெட் வந்து ரொம்ப கம்மி. இட்ஸ் 1:2 RR. கரெக்டாக எவ்வளோ வச்சேன் அப்படின்னா, கரெக்டாக இவ்வளோ தான் RR வந்து நான் டார்கெட் பண்ணது. ஓகேவா, ஆனால் எனக்கு டார்கெட் அடிக்கும் போது ஒரு நல்ல FEG நான் பார்க்குறேன். ஓகே, நல்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கு. ஓகே, என்னோட ட்ரா ஆன் லிக்விடிட்டி இந்த இடத்துல இருக்கு. ஸோ நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, ஐ ஜஸ்ட் வெயிட். ஓகேவா,
ஸோ 1:2ல க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. என்னோட ரூல் வந்து 1:5 வரைக்கும் மேக்ஸிமம் நான் ஹோல்ட் பண்ணலாம். 1:5 எங்க இருக்கு? ஸோ வேர் இஸ் த 1:5 இந்த லெவல் வரைக்கும் நான் மேக்ஸிமம் ஹோல்ட் பண்ணலாம். ஓகேவா? 1:5 நான் ஆர்எல்ஸ் ட்ரா ஆன் லிக்விடிட்டி பக்கத்துல தான் இருக்கு அப்படின்னு நான் என்ன பண்ணேன்னா ட்ரா ஆன் லிக்விடிட்டி வரைக்கும் ஹோல்ட் பண்ணேன். ஸோ ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணேன். என்னோட ஸ்டாப் லாஸ் 1:2 அடிச்ச உடனே என்னோட ஸ்டாப் லாஸ் இங்க மூவ் பண்ணிட்டேன். 1:1 போனப்போ பிரேக் ஈவனுக்கு ஸ்டாப் லாஸ் மூவ் பண்ணிட்டேன். 1:2 அதாவது டார்கெட் அடிச்ச உடனே என்னோட ஸ்டாப் லாஸ் இந்த ஒரு லைன் இருக்கு பாருங்க, இந்த லைனுக்கு நான் மூவ் பண்ணிட்டேன். நான் உங்களுக்கு முன்ன காட்டினது இந்த லைனை வந்து கீழே வந்ததுன்னா ட்ரேட் எடுக்கலாம் இருந்துச்சு, அதை எடுக்காமே மார்க்கெட் போயிருச்சு. ஸ்டாப் லாஸை இந்த லைன்ல வச்சுட்டேன். ஓகேவா? ஸோ தென் ஐ ஹோல்ட் த ட்ரேட், இன்னும் ஹோல்ட் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். ஸோ நவ் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பியர் கேண்டில் பார்த்தேன். இந்த பியர் கேண்டிலோட டிஸ்பிளேஸ்மெண்ட் ஹியூஜா இருந்தது. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஜஸ்ட் வெயிட் பண்ணேன். கரெக்டாக நான் இந்த இடத்துல ஒரு 3.8 சம்திங் 3.8ல நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். டேரக்டாக சொல்லணும், நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இதான் கரெக்டாக 3.81. ஓகேவா? இந்த இடத்துல தான் நான் க்ளோஸ் பண்ணேன். கரெக்டாக இந்த பியர் கேண்டில் இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் மார்க்கெட் ரேலி, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. பட் திரும்பி இங்கே போயிட்டு திரும்பி சாப்பி ஆகி திரும்பி கீழே வந்து இவ்வளோ பொறுமையாக நவுத்திட்டு போய் இந்த மூமெண்ட் எனக்கு பிடிக்கணும்னு அவசியமே இல்லை. ஓகேவா? எனக்கு 2 hour இங்கே ஆல்ரெடி அரைச்சே கொடுத்துட்டான். அடுத்து இந்த ஒரு நல்ல நைஸ் மூமெண்ட் நான் பிடிச்சிட்டேன், அது எனக்கு போதும். நான் ஆன்டிசிபேட் பண்ணி வந்தது எனக்கு 1:2 RR. நான் கேட்டது 2 RR ட்ரேட். ஓகேவா? 2 RR. ஸோ இன்னைக்கு வந்தது அப்படின்னா 3.8 RR. ஸோ ஆல்மோஸ்ட் நான் கேட்டதை விட எனக்கு அதிகமாக தான் கிடைச்சிருக்கு. ஓகேவா? இதில் என்ன விஷயம் அப்படின்னா உனக்கு வந்து நீயே ட்ரேட் எடுத்தாலும் சரி, என்ன சொல்றது, யூ வாண்ட் டு ஹோல்ட் த ட்ரேட். உன்னால அந்த ட்ரேடை வந்து வச்சிருக்க முடியணும். டார்கெட் அடிச்சிருச்சுன்னு க்ளோஸ் பண்ணாம ட்ரான் லிக்விட் வரைக்கும் டார்கெட் இருக்கு அப்படின்னா ஸோ யூ ஜஸ்ட் வெயிட். அந்த ட்ரேடை ஹோல்ட் பண்றதுக்கு அந்த தைரியம் வரணும். ஸோ நான் ஒத்துக்கணும், நான் இந்த பியர் கேண்டில் பார்த்தோன்னே நான் க்ளோஸ் பண்ணேன் தான் ஆப்வியஸ்லி. ஏன்னா எனக்கு ஆல்ரெடி நான் கேட்ட RR விட அதிகமாகவே கிடைச்சிருச்சு, நான் இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணேன். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட் கைஸ், தட்ஸ் இட். ஸோ இந்த ட்ரேட் தான் நான் நேற்று எடுத்திருந்தது. ஸோ இனிமேல் ஐ திங்க் நான் ரெகுலராக அப்டேட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஸோ இத்தனை நாளாக நிறைய ஒர்க்லாம் இருந்தனால என்னால் ரெகுலராக ட்ரேட் பிரேக் டவுன் போட முடியல. பட் இனிமேல் வீக்லி அட்லீஸ்ட் 2 வந்துடும். ஏன்னா நான் அட்லீஸ்ட் 2 ட்ரேடாவது வீக்லி எடுத்துருவேன். அதனால 2 பிரேக் டவுனாவது வந்துடும். ஓகே, ஸோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கைஸ், அதான் என்னை மோட்டிவேட் பண்ணும். அண்ட் ஏதாவது கண்டென்ட், ஏதாவது எஜுகேஷனல் கண்டென்ட் வேணும் அப்படின்னாலும் ஜஸ்ட் கமெண்ட் பிலோ. நான் வந்து உங்களுக்காக அந்த கண்டென்ட்டையும் நான் ரெடி பண்ணுறேன். ஓகே.